கள்ளச்சாராயங்கிறது ஒழிக்க முடியாத ஒன்றா இருக்கு. முதல் திண்டிவனத்தில் 20 பேர் செத்தாங்க. ஒரு 6 மாதம் இல்லாமல் இருந்துச்சு. மக்கள் இந்த குடிக்கிறவனும் நல்லா இருந்தான். மறுபடியும் தலை வச்சு படுக்க ஆரம்பிச்சிச்சு. விடிய வைக்கலாம், கண்ட்ரோலே கிடையாது. இப்போ 37 குடும்பம் செத்து போச்சு. யார் அது பதில் சொல்றது? சாராயம் காய்ச்சின சாராயமா இருந்தால் எவ்வளோ குடிச்சாலும் மக்கள் சாக மாட்டாங்க. இதெல்லாம் ஸ்பிரிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வரானுங்க. 35 லிட்டரு தண்ணி கலக்குனா அது கலந்து ஒன்றுக்கு ஒன்றா மாற்றி கலந்துறதால விஷமா மாறிடுது. இங்கே நம்ம கோர்ட்டு பக்கத்தில் தான் விற்கிறாங்க. கோர்ட்டு பக்கத்தில் இதுதான் கோர்ட்டு. இங்கே தான் விற்றுருக்காங்க. இங்கே தான் இந்த கொட்டு இங்கே தான் வாங்கி கொடுத்துட்டு இறந்துருக்காரு. கோர்ட்டு பக்கத்துலேயே வாங்கி இங்கே குடிச்சு இங்கே தான் இந்த இப்போ இங்கே 37 பேர் செத்துருக்காங்க இந்த ஊரில் மொத்தம். இது கள்ளச்சாராயங்கிறது ஒழிக்க முடியாத ஒன்றா இருக்கு. முதல் திண்டிவனத்தில் 20 பேர் செத்தாங்க. அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்துச்சு. ஒரு 6 மாதம் இல்லாமல் இருந்துச்சு. மக்கள் இந்த குடிக்கிறவனும் நல்லா இருந்தான். மறுபடியும் தலை வச்சு படுக்க ஆரம்பிச்சிச்சு. சாராயம் எல்லா ஏரியாலையும் சாராயத்தை குடிக்க மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. விடிய வைக்கலாம், கண்ட்ரோலே கிடையாது. வாங்கிட்டு விட்டுறாங்க. இப்போ 37 குடும்பம் செத்து போச்சு. யார் அது பதில் சொல்றது? உயர் அதிகாரி அந்த 37 குடும்பத்தை ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? உயர் அதிகாரி காவல்துறை அதிகாரியால ஒரு குடும்பத்தை பார்க்க முடியும். நீங்க எத்தனை வருஷமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கா? இப்போ ஏன்னா வருஷமா போயிட்டு சாராயம் காய்ச்சின சாராயமா இருந்தா எவ்வளவு குடிச்சாலும் மக்கள் சாக மாட்டாங்க. இதெல்லாம் ஸ்பிரிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வரானுங்க. 35 லிட்டருக்கு மேற்கொண்டு 35 லிட்டரு தண்ணி கலக்குனா அது கலந்து ஒன்றுக்கு ஒன்றா மாற்றி கலந்துறதால விஷமா மாறிடுது. இப்போ நம்ம சாப்பாடே வந்து ஒரு எதுவும் சாப்பாடு சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஆயிடுறியா, அது மாதிரி இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது சாராயத்தோட பவர். இப்போ இந்த ஏரியால நிறைய பேர் இறந்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தங்க இறந்துருக்காங்க. இங்க மாதவச்சேரின்னு அங்க ஒரு ஊர் கச்சாப்பாளையம் பக்கத்துல அங்க 4 பேர் நேற்று 4 பேர் இறந்துட்டாங்க. அங்கேயும் சாராயம் வைக்குது. அந்த அதுக்கு அடுத்தது கண்டிச்சுத்தன்னு ஒரு விடிய சிவன் கோயிலே வச்சுட்டு விற்கிறாங்க. கோவில் சிவன் கோயில்னா சிவன் கோயில் இங்க இருக்குன்னா ஒரு 20 மீட்டர் தூரத்துல ஒரு பிள்ளையார் கோயில் கோயில வச்சு விற்கிறாங்க. கோயிலே வச்சு விற்கிறாங்க. கரண்டி சித்தருங்கிற ஊர்ல கோவில்ல பிள்ளையார் கோவில்ல வச்சுக்கிட்டு விற்கிறாங்க. நடந்தது இதான் சாப்பாடு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயில்லையா? இதுவே இந்த சாராயத்தை குடிச்சு இது ஒரு ஃபுட் பாய்சன் மாதிரி. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேக்குறேன். ஏன்னா ஒரே நாள்ல இப்போ இங்க நம்ம கோர்ட்டு பக்கத்துல தான் விற்கிறாங்க. கோர்ட்டு பக்கத்துல இதான் கோர்ட்டு. இங்க தான் வித்துருக்காங்க. இங்க தான் இந்த கொட்டு இங்க தான் வாங்கி கொடுத்துட்டு இறந்துருக்காரு. கோர்ட்டு பக்கத்துலேயே வாங்கி இங்கே குடிச்சு இங்கே தான் இந்த இப்போ இங்கே 37 பேர் செத்துருக்காங்க இந்த ஊரில் மொத்தம். அங்கே அகரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே 2 பேர். மாதுச்சேரி ஊர் இருக்குது, அங்கே 4 பேர். எல்லாமே இந்த சாராயத்தை விடிய ஒரு கண்ட்ரோல். இப்போ ஒயின் ஷாப் வந்து 12 மணிக்கு தொடங்குறாங்க, 10 மணிக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் பாரில் விற்கிறாங்க, போகிறாங்க வராங்க. அது ஒரு கண்ட்ரோலு. அந்த சாராயம் வந்து ஆள் போட்டு வச்சுட்டு விடிய 24 ஹவர்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க.